கண்டிப்பா இங்க யாரையோ வச்சு அவ கொலை பண்ணிருக்கா. ஒரு பொண்ணு சுண்டு வர தொண்டா கிடக்குது. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 கிரைம் த்ரில்லர் படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 கிரைம் த்ரில்லர் படமும் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படங்களை ஓடிடியில் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா நான் சொல்ல போகிற 5 படமும் யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படத்தோட கதை சுருக்கத்தை சொல்கிறேன். எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை வேணால் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் கதா சித்ரா அப்படின்றது. இது ஒரு கன்னட கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். விஜய் ராகவேந்திரா அப்படின்றவர் தான் இந்த படத்தில் லீடாக பண்ணியிருப்பார். இவர் நடிச்சாலே மேக்ஸிமம் கிரைம் த்ரில்லர் படமாக தான் இருக்கும். நம்ம அருள்நிதி எப்படி அடுத்தடுத்து கிரைம் த்ரில்லர் படம் நடிக்கிறாரோ அதே மாதிரி தான் இவர் அவங்க ஊரில் கிரைம் த்ரில்லர் படமாகவே நடிச்சிட்டு இருப்பாரு. இந்த படமும் சூப்பர் படம்னு சொல்லலாம். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பற்றி சொல்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி ரைட்டராக இருப்பார். இவர் ஸ்டோரி ரைட்டராக இருக்கும் போதே ஒருத்தங்களை காதலிச்சு கல்யாணமாக பண்ணிக்கிறாரு. இவர் எழுதுகிற ஸ்டோரி எல்லாமே ஹிட் ஆகிக்கிட்டே இருக்கு. எல்லாருமே பயங்கரமாக இவரை பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனால் இவருக்கான ஒரு கஷ்டமான ஃபேஸ் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எழுதுகிற ஸ்டோரி ஒன்று சொதப்பிக்கும். இவருக்கு கிடைச்ச வரவேற்பு எல்லாமே போயிருது. இப்போ ஒரு சூப்பரான ஸ்டோரி எழுதி நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவருக்கு ஸ்டோரிக்கான ஐடியாவே வர மாட்டேங்குது. பேசாம ஒரு ட்ரிப்பு மாதிரி போனா என்னன்னு யோசிக்கிறாரு. இவர் ஒருத்தங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணார்ல, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ அவங்க மூலியமா இவருக்கு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணை கூட்டிட்டு தான் ட்ரிப்புக்காக இவர் வராரு. அந்த ட்ரிப்பில் பொண்ணு இருக்கா. இவருமே இவரோட எழுதுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி எழுதிட்டு இருக்கவரு திடீர்னு பொண்ணு மிஸ் ஆகிறத கவனிக்கிறாரு. எங்க பொண்ணு போனா, பொண்ணை யாராவது கடத்திட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கதை எழுதுறதுக்காக வந்தவர் பொண்ணை மிஸ் பண்ணிடுறாரு. இப்போ பொண்ணு எங்க போனாங்கன்றதை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி நிறைய முயற்சி தான் எடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இவர் ஸ்டோரி எழுதுறாரு பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரியில் நடக்கிற மாதிரியே நிஜத்துலயும் சம்பவம் நடக்குது போல. அது ரிலேட்டடாகவும் இவருக்கு நிறைய பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்குது. முதல்ல பொண்ணு எப்படி மிஸ் ஆனாங்க, அதே மாதிரி ஒய்ஃபுக்கு என்னாச்சு, இந்த மாதிரி நிறைய கேள்விக்கு பதில் சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. சின்ன படம் தான், 1.5 மணி நேரம் தான் இந்த படத்தோட லென்த்தே இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றது. இது ஒரு நேரடி தமிழ் படம் தான். ஆக்சுவலா இந்த படம் டைரக்டா ஓடிடில ஸ்ட்ரீம் ஆச்சு. இப்போ யூடியூப்லயே இந்த படம் அவைலபிளா இருக்கு. வரலட்சுமி சரத்குமார், அதே மாதிரி ஆரவ், அதுக்கப்புறம் சந்தோஷ் பிரதாப், இவங்க எல்லாருமே இணைஞ்சு இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பற்றி தெளிவாக சொல்கிறேன். வரலட்சுமி சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் 3 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வரலட்சுமி சரத்குமார் வந்து ஒரு ஸ்டேஷனில் போலீஸாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஸ்டேஷனில் ஒரு சீனியர் போலீஸ் இருக்காரு. அந்த சீனியர் போலீஸ் சில தப்பெல்லாம் பண்ணுறாரு. வரலட்சுமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துட்டு அந்த போலீஸோட கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க சில பிளான்லாம் போடுறாங்க. அது என்னன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ ஒரு கேஸை வாங்கிட்டு அந்த 3 ஃப்ரெண்ட்ஸை வர வைக்கிற மாதிரி. ஆக மொத்தத்தில் இவங்க 4 பேர் பிளான் போட்டு அங்கே இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் கதையை முடிக்கலான்னு நினைக்கிறாங்க. இவங்க பிளான் போட்ட மாதிரி நடக்காம அவர் வேற எப்படியோ இறந்து போயிடுறாரு. அதாவது கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு அவர் கதையை முடிக்கிற மாதிரி இவங்க பிளான் போட்டிருப்பாங்க. ஆனா இவங்க முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேற யாரோ கதையை முடிச்சிடுறாங்க. வரலட்சுமி சரத்குமாருக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, நம்ம சாவடிக்கிறதுக்கு முன்னாடி வேற யாரோ சாவடிச்சிட்டாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே காரணம் புரிய மாட்டேங்குது. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் ஆரவ் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு வராரு. இறந்து போனவர் ஒரு இன்ஸ்பெக்டர்ல அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஆரவ் வந்திருக்காரு. ஆரவுக்கு வரலட்சுமி மேலேயும் டவுட்லாம் வருது. வரலட்சுமி ஒரு பிளானை போட்டாங்கல்ல, அதை பற்றிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே அந்த கொலையை பண்ணது யாரு? ஒருவேளை வரலட்சுமி ஃப்ரெண்ட்ஸ்லேயே 3 பேர் அவங்க பொய் சொல்லி அந்த கொலையை பண்ணிட்டாங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பாருங்க. அமித் பார்கவ் தான் அந்த இறந்து போன போலீஸ் ரோலை பண்ணியிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல நம்ம 3ஆவதா பார்க்க போகிறது ஒரு தெலுங்கு படம் தான். வெண்ணிலா கிஷோர் அப்படின்றவர் தான் இந்த படத்தில் லீடாக பண்ணியிருப்பாரு. நிறைய காமெடி படம் நடித்தவர் இந்த படத்தில் லீடாவே பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி கட்சி சேரன் ஒரு சாங் மூலியமா ஃபேமஸ் ஆனாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த படத்தில் வந்து ஃபீமேல் லீடாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பாவனி ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். சாரி 111 அப்படின்றது தான் இந்த படத்தோட பேரு. இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது வந்து ஜேம்ஸ் பாண்ட் 007 இருக்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் ஸ்பூஃப் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தோட கதையை காட்சி பற்றி இருப்பாங்க. இந்த வெண்ணிலா கிஷோர்ன்றவர் தெலுங்குல நிறைய காமெடி படம்லாம் நடிச்சிருக்காரு. இந்த படத்துலையும்
இவரோட காமெடிலாம் நல்லாவே இருக்கும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பற்றி சொல்கிறேன். அது என்னன்னா, ஹைதராபாத் சிட்டியில் வந்து அடுத்தடுத்து பாம்பு வெடிக்கிற மாதிரி பிளான் இருக்கும். சிஎம்ஏ மிரட்டுறாங்க, இந்த கேஸை நீ எடுத்துக்கணும், விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு இந்த கேஸ் வருது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றதை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி ஹீரோவும் விசாரிக்கிறாரு. ஹீரோ சீரியஸ் போலீஸ் மாதிரி பண்ணுவார், ஆனால் அது பார்க்குற நமக்கு காமெடியாக தான் இருக்கும். ஸோ இவர் நிறைய காமெடிலாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி இந்த பாம்பு வெடிக்கிறதுக்கு பின்னாடி காரணமாக யார் இருக்கா, அந்த நெட்வொர்க் யாருன்றதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கும். அதாவது சீரியஸான கதை மாதிரி இருக்கும், ஆனால் அதை காமெடியாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா காமெடியாக சிரிக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரியல. ஏன்னா சில காமெடி வந்து ரொம்ப சில்லியாக கூட உங்களுக்கு தெரியலாம். இது வரைக்கும் இந்த படத்தை ட்ரை பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம நாலாவதா பார்க்க போகிறதும் ஒரு தெலுங்கு படம் தான். இந்த படத்தோட பேர் ரிப்பீட் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக தமிழில் அருள்நிதி நடித்து தேஜாவுன்னு ஒரு படம் வெளியாச்சு பார்த்தீங்களா, அந்த படத்தோட தெலுங்கு வருஷன் தான் இந்த படம். இந்த படத்தில் நவீன் சந்திராவும் மதுபாலாவும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. அந்த தேஜாவு படம் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கா என்னன்னு தெரியல. அப்படி அந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த படத்தை கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எந்த சீனுமே மாறாது, எல்லா சீனும் அதே மாதிரி தான் இருக்கும். நவீன் சந்திராவோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கும். அருள்நிதியும் நல்லா பண்ணியிருப்பாரு, நவீன் சந்திராவும் நல்லா தான் பண்ணியிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பற்றி சொல்கிறேன். அது என்னன்னா, ஒரு நபர் வந்து ஸ்டோரி மாதிரி எழுதுறாரு. அந்த ஸ்டோரியில் எழுதின மாதிரியே நிஜத்துலையும் நடக்குது. அவருமே வந்து போலீஸ் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்கிறாரு, நான் எழுதுறதுலாம் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. முதல்ல விசாரிக்கிற போலீஸுங்க பெருசாக நம்ப மாட்டாங்க. ஆனால் போக போக தான் அவர் எழுதினது உண்மையிலேயே நடக்குது அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அது எப்படா ஒருத்தர் எழுதினது நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இவர் இதுக்கு பின்னாடி காரணமாக இருப்பாரா, அதாவது இவர் எழுதினது நடக்க வைக்கிறதுக்காக இவரே சில விஷயங்களை பண்ணுறாரா அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகப்படுறாங்க. இதை தாண்டி நிறைய விசாரணைலாம் நடக்குது. முடிவில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான படம். தேஜாவு கண்டிப்பாக உங்களில் நிறைய பேர் பார்த்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துருங்க. இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற படத்தோட பேர் பரமசிவன் பாத்திமா அப்படின்றது. இது ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். கிரைம் த்ரில்லர் படம் மட்டும் இல்லை, ஒரு ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பற்றி சொல்கிறேன். ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க, ஒரு ஊர் மாதிரி காட்டுறாங்க. அதில் 3 பிரிவு இருக்கு. அதாவது கிறிஸ்டின் மக்கள் ஒரு பகுதியிலையும், முஸ்லீம் மக்கள் ஒரு பகுதியிலையும், அதே மாதிரி இந்து மக்கள் ஒரு பகுதியிலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இந்த ஊரில் அடுத்தடுத்து கொலை நடந்துட்டு இருக்கு. அதாவது கிறிஸ்டின் ஊரை சேர்ந்த ஒருத்தர் கொல்லப்படுறாரு, அடுத்து முஸ்லீம் ஊரை சேர்ந்த ஒருத்தர் கொல்லப்படுறாரு. இந்த மாதிரி அடுத்தடுத்து கொலை நடந்துகிட்டே இருக்கு. கொல்லப்படுறவங்களாம் யாரு, எதுக்காக இவங்க குறி வச்சு கொல்லப்படுறாங்க அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் வராரு. அவருமே இந்த 3 ஊரை சேர்ந்தவங்க கிட்டயும் பயங்கரமா விசாரணை பண்றாரு. அப்படி விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கொலையெல்லாம் பண்றது விமலோட ஒய்ஃப்ன்றது இவருக்கு தெரிய வருது. அந்த ஆங்கிள் இவர் விசாரணை பண்றாரு. அப்படி விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் ரிவீல் ஆகுது. அது என்ன விஷயம் அப்படின்றத இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் பேக் ஸ்டோரி எல்லாம் நமக்கு காட்டுவாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை ட்ரை பண்ணாமல் இருக்கீங்கன்னா பாருங்க. பயங்கரமான படம்லாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ யூடியூப்லேயே இந்த படம் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கு. அதனால கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நான் 5 படங்களை பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த 5 படங்களுமே நல்லா தான் இருக்கும். இந்த 5 படங்களில் எந்தெந்த படங்களை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, அதில் எது உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.